இங்க வா. என்னத்த? ஆமா, இந்த சேலை எவ்வளவு இருக்கும்? இதுவா? 550 ரூபாய் அத்த. ஓ, நீ வாங்குற சம்பளம் எல்லாத்தையும் இப்படி புடவை வாங்கியே காலி பண்ணிடுவல? அது சரி. அங்க ஆம்பளை வாத்தியார் எல்லாம் வேலை பார்ப்பாங்கல்ல, அப்படி இப்படி போனாதானே நல்லா இருக்கும். ஏய் ஐலி, ரித்திகாவோட ஸ்கூட்டரை தொடச்சு வைக்க சொன்னனே, தொடச்சு வச்சியா? அது நான் துடைக்கிறேன் சித்தி. ம். ஐயோ, இந்த பேங்க்காரனுங்க வேற லோன் வேணுமா லொட்டு வேணுமான்னு கேட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஹலோ. ஹலோ, ஜமுனா மேடமா? ஆமா, நீங்க யாரு? உங்க பொண்ணு கல்யாண விஷயமா கொஞ்சம் பேசணும். ஏன் பொண்ணா? ஆமாங்க, உங்க பொண்ணு ரித்திகாவோட கல்யாண விஷயமா பேசணும். ஓ, ரித்திகாவா? ஆ, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. என்ன சும்மா மச நின்னு என் மூஞ்ச பாத்துட்டு இருக்க? போ, வண்டியை தொடச்சு வச்சுட்டு அப்புறம் போ. இதோ இப்பவே தொடச்சு வச்சுட்டு கிளம்புறேன். யாரு? லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க. அதாங்க, உங்க பொண்ணு ரித்திகாவ என் தம்பிக்கு பொண்ணு கேட்டு வரலான்னு இருக்கோம். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் இந்திராணி, செங்குட்டு வேலரோட பேத்தி, தினத்தீர்ப்பு பத்திரிகை அறம் மீடியாவோட எம்டி. எம்டியா? என்ன? ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? இல்லம்மா, நீங்க ஏதோ தப்பான நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்களோன்னு நினைக்கிறேன். இல்லையே, நீங்க ஜமுனா தானே? ஆ, உங்க பொண்ணு தானே ரித்திகா. உங்க ஹஸ்பண்ட் பேரு தேவராஜ். உங்களுக்கு இன்னொரு பொண்ணு கூட இருக்கா, பேரு அமிர்தா. கரெக்டா? அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா நீங்க எங்க இருக்கீங்க, நாங்க எங்க இருக்கோம்? அரளிப்பூ தலைக்கும் ஆசைப்படக்கூடாது, தட்டுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆ, உங்க வசதிக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன ஆளுங்கம்மா. அதே அரளிப்பூ தான் சிவனோட கழுத்துக்கு மாலையா இருந்துட்டு இருக்கு. இப்படியெல்லாம் வசதி பணத்தை பார்த்து கல்யாணம் பண்ண எத்தனையோ பேரோட வாழ்க்கை நல்லா இல்லாம கோர்ட் வாசல்ல குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. 2 பேரு சேர்ந்து வாழ்றதுக்கு பணம் முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். அப்போ நிஜமாவே எங்க ரித்திகாவ உங்க தம்பிக்கு பொண்ணு கேக்குறீங்களா? நிஜமாவே கேக்குறேன். நான் நல்ல நேரம் பார்த்துட்டு எப்போ உங்களை பார்க்க வரலான்னு நான் திரும்ப உங்களுக்கு கால் பண்றேன். ஐயோ ஐயோ, 1000 கோடி. ஏய் ஜமுனா, செங்குட்டு வேலரோட குடும்பம் 1000 ஏய் கோடி. ஜமுனா, ரித்திகா வாழ்க்கை. ஜமுனா. என்ன? ஐயோ, ரித்திகா மருமக 1000 கோடி. ஐயோ, எனக்கு தலகாலே புரியல. இரு 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 ஜமுனா, என்ன? நிஜமாவா சொல்ற? ஆமா செல்லம்மா, அந்த குடும்பத்தோட மூத்த மக இருக்காங்கல்ல இந்திராணி, அவங்க தான் இப்ப போன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஐயோ, நம்பவே முடியலல. ஐயோ, என்னாலே நம்ப முடியல செல்லம்மா. ஐயோ, நான் கும்பிட்ட சாமிதான் என் மகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்க. கடவுளே, இந்த சம்பந்தம் மட்டும் அமைஞ்சிட்டா பழனிக்கு நான் நடந்தே வந்து அழகு குத்தி பால் காவடி எடுக்கிறேன் சாமி. எப்படியாவது இதை நடத்தி கொடுத்துரு சாமி. அதெல்லாம் சரிதான் ஜமுனா. ஆனா நம்ம வீட்லதான் அந்த கொலைகாரி அர்ச்சனாவோட ரத்தம் ஒண்ணு சுத்திட்டு இருக்கே. மூத்தவ இருக்கும்போது இளையவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? அது மட்டும் இல்ல, அவ யாரு, அவ அம்மா யாருன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? அப்படி ஒருத்தி இருக்கிறது தெரிஞ்சாதானே. என்ன அப்படி பாக்குற? இந்த வீட்ல அப்படி ஒருத்தி இல்லவே இல்ல. எனக்கும் என் புருஷனுக்கும் 2 பிள்ளைங்க தான். ஒன்னு ரித்திகா, இன்னொன்னு அம்மு. அவ்வளவுதான். அர்ச்சனாவும் யாருன்னு தெரியாது, இந்த அயலியும் யாருன்னு தெரியாது. ஹே
Have you seen my honey? ஏன் டார்லிங் அவனை தேடுற? அதான் நான் இருக்கனே, வா ஃபன் பண்ணலாம். Hey idiot. அவன் கிட்ட சொன்னா உன்னை finish பண்ணிடுவான். Be careful. வாடி போலாம். சரிதான் போங்கடி. ஒரு நிமிஷம் இரு, கால் வருது பேசுறேன். ஹலோம்மா. என்ன கண்ணு, எங்க இருக்க? அம்மா நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். சொல்லுமா, நான் அப்புறமா கூப்பிடுறதா? கண்ணு கண்ணு கண்ணு, நான் சொல்றத கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேளு. என்னம்மா? நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. அம்மா நான் தான் மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எப்படிம்மா என்னால வர முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வா. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அம்மா அப்படி என்னம்மா முக்கியமான விஷயம்? ஐயோ கண்ணு, இப்ப மட்டும் நீ சீக்கிரம் வரலன்னா எல்லாமே கெட்டு போயிடும். அப்புறம் நீ உங்க அம்மாவை உயிரோட பார்க்க முடியாது, சொல்லிட்டேன். அம்மா இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏதாவது ஆயிரமோன்னு தான் பயமா இருக்குடா. அம்மா இன்னும்மா உளறிட்டு இருக்க? இத பாரு கண்ணு, அம்மா சொல்றேன்ல, மறு வார்த்தை பேசாம சீக்கிரம் வீட்டுக்கு வா. அம்மா நான் ஒரு நான் வைக்கிறேன். ஹலோ Darling. எங்க கிளம்பிட்ட? Come on, let's சாரி, party. ஒரு எமர்ஜென்சி, நான் இப்பவே போகணும். ஓகே Okay. I'll catch you later. Take care. Bye. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அயலி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம விடவே கூடாது. அயலி, வாங்க சீனியர், ஆ? சாப்பிட்டீங்களா? ஆம். என்ன சீனியர், ஆ? புதுசா வெக்கலாம் பட்டுக்கிட்டு? என்ன சீனியர், சம்திங் ராங்கா இருக்கே. என்ன இந்த கிஃப்ட்? அது வந்து உட்காருங்கம்மா. சரிங்க சார். பாப்பா உட்காரு வைங்க. உட்காரு. இந்தம்மா வாங்கிக்க. பாவை பூ எடுத்து போடு. கந்தம் புஜத்வயம் அநாமயம் ஏகவக்ரம். கௌபேன தண்டதர தக்ஷண. டேய் கண்ணு, எங்க இருக்க? நான் வந்துட்டேம்மா, உள்ள வரலாமா? இரு இரு, அவசரப்படாத. என்னது, நான் அவசரப்படுறேனா? இங்க பாரு, ஒழுங்கா போய் குளிச்சுட்டு நல்லபடியா பூஜைக்கு வா.
ஏற்கனவே உங்க அக்கா உன் மேல கோவமா இருக்கா, பாத்துக்க. சரி சரி, நீ ஃபோனை போய், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். தீர்த்தம் வாங்கிக்குவோம். பாவேந்திரி, மருதமலை மாமணியே முருகையா, வேலனின் குலம் காக்கும் வேலையா, ஐயா மருதமலை மாமணியே முருகையா. என்ன பக்தி. ஏன் பொண்ணி, உங்க அண்ணனுக்கு பக்தி வரக்கூடாது என்ன? நடத்து. என்ன பாக்குறேன், எனக்கும் தீர்த்தம் கொடுங்கோ. சரிப்பா, இந்தாங்கோ. முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும்பா. அம்மா, சாமி. பூஜை நல்லபடியா முடிஞ்சு கொடுத்து. அப்ப நான் போயிட்டு வரேன். சரிங்க சாமி. வரேம்மா. எங்கடா போய் சுத்திட்டு வர? அக்கா, சுத்திட்டு வரேனா? அக்கா, என்னக்கா சொல்ற? நான் என்னோட பிசினஸ் ஆரம்பிக்க போற சம்பந்தமா ஒரு முக்கியமான மீட்டிங் போயிட்டு வரேன்க்கா. ஓ, மீட்டிங் எங்க? அது வந்து டைடல் பார்க்லக்கா. டைடல் பார்க்ல தான் பார்ட்டி பேன் கொடுக்கறாங்களா? ஐயோ, இவ்வளோ பண்ணி இதை கோட்டை விட்டுட்டேனே. எப்பதான்டா நீ திருந்த போற? நானும் இன்னைக்கு மாறிடுவேன், நாளைக்கு மாறிடுவேன்னு பார்த்தா நீ திருந்துறதுக்கான அறிகுறி கொஞ்சம் கூட இல்லையே. நானும் தனியா பிசினஸ் பண்ண போறேன்னு எத்தனையோ தடவை என்கிட்ட கேட்டிருக்க. நானும் உன் விருப்பப்படியே எல்லாமே பண்ணிருக்கேன். ஆனா நீ தப்பான வழியில போக பார்த்த. அதுல இருந்து உன்னை மீட்டு கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இதோ பாரு கபிலா, நம்ம குடும்பத்துக்குன்னு சொசைட்டில ஒரு தனி மரியாதை இருக்கு. அத காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அத கெடுக்காமலாவது இரு. அது போதும். இதுக்கப்புறம் உன் இஷ்டத்துக்கே விட்டுட்டு இருக்க முடியாது. சில முடிவுகளை நான் தான் எடுக்கணும். அதான் உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன். கல்யாணமா? எனக்கா? ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன். பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. அக்கா, இப்ப எனக்கு கல்யாணம் எல்லாம் அது நான் உன்கிட்ட சஜஷன் எல்லாம் கேட்கல, இன்ஃபார்ம் தான் பண்றேன். எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்கு மூத்த வாரிசு நீதான். ஒழுங்கா கல்யாணத்தை பண்ணிட்டு பொறுப்பானவனா என் கூட வந்து பிசினஸ் பாரு. பாப்பாவை ஐயோ, கண்ணு 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 இரு கண்ணு, பேசி தீர்த்துக்கலாம். இரு கண்ணு, இரு. கண்ணாடி பொருளை எதுவும் போட்டு உடைச்சிடாத. சத்தம் கேட்டா அப்புறம் உன் அக்கா காரி பேயாட்டம் ஆடுவா. ஒண்ணு பண்ணு, இந்த அந்த அந்த இந்த அந்த இதோ இத புடி, இத போடு. சத்தமே வராது. போடு கண்ணு. என்னமா நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? என்ன மனுஷனா இல்ல மாடா? அவங்க எது சொன்னாலும் தலையாட்டுமா? உன் நிலைமை எனக்கு புரியுதுப்பா. ஆனா கரகம், நாம அவ நிழல்ல தானே வாழ வேண்டியிருக்கு. அதுக்காக இப்படியாமா? இது என்னோட கல்யாண விஷயமா? இதுல கூட என்னோட விருப்பத்தை அவங்க கேட்க மாட்டாங்களா? நான் ஒண்ணு படிக்கிறேன்னு சொன்னேன், அதை படிச்சா நல்லா இருக்காது, இத படின்னு என்ன வேற ஒண்ணு படிக்க வச்சாங்க. சரி, அது படிப்பு விஷயம். எப்படியோ நான் அதை படிச்சு முடிச்சிட்டேன். இது என்னோட வாழ்க்கைமா? இதுல கூட எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்க மாட்டாங்களா? எதுக்குடா கேட்கணும்? எது கேட்கணும்? வரா, நீ சரியான விஷயம் வேணும்னு கேட்டிருந்தா இந்திரா சரின்னு சொல்லிருப்பா. நீ ஒரு விஷயத்தையாவது சரியா பண்ணிருக்கியா? இல்ல நீ யோசிச்ச ஏதாவது சரியா இருந்திருக்கா? அட என்னங்க நீங்க அவளை திட்டுறத விட்டுட்டு நம்ம பிள்ளைய திட்டிட்டு இருக்கீங்க? அவனுக்கு கொம்பு சீவி விடுறதே நீதாண்டி. முதல்ல உன்னை சொல்லணும். ஏங்க, உங்களுக்கு இவன் பிள்ளையா
இல்ல அந்த இந்திரா பிள்ளையா? சொல்ல போனா அவளுக்கு தாண்டி நம்ம எல்லாரும் பிள்ளைங்க. எங்க அண்ணன் போனதுக்கு அப்புறம் அவளை நாம எடுத்து வளர்த்து ஆளாக்கி இருக்கணும். ஆனா அவ தாண்டி நம்ம எல்லாரையும் காப்பாத்தி இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கா. அவ இல்லனா நாம எல்லாரும் இன்னைக்கு ரோட்ல பிச்சைதான் எடுத்திருக்கணும். ஆஹா, அது சரி. உங்களுக்கு கடவுள் ஒரு பக்கமோ இந்திரா ஒரு பக்கமோ நின்னா இந்திரா தானே கண்ணுக்கு தெரியும். அப்புறம் எப்படி நீங்க அவளை விட்டு கொடுப்பீங்க? பக்கத்துல நிக்கிற கடவுள் எனக்கு தெரியலனா இந்திராணிதான் நமக்கு கடவுளா தெரியறான்னு அர்த்தம். ஏ கபிலா, உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி இந்திராணி சொல்றத எதுக்குன்னு கேட்காம செஞ்சு பாரு. உன் வாழ்க்கை நீ நினைச்சதை விட நல்லா இருக்கும். ஏன்னா இந்திராணிக்கு பாவைய விட உன்னைத்தான் ரொம்ப பிடிக்கும். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவ என்ன வேணா செய்வா. அத மட்டும் மனசுல வச்சுக்கோ. மகாராணி உத்தரவு போட்டாங்க. இதோ மந்திரியும் மண்டையாட்டிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் யார் தடுத்தாலும் நிக்காது இல்ல. நடத்துங்க. இன்னும் என்னெல்லாம் நடத்துறோமோ எல்லாத்தையும் நடத்துங்க. அவரை விடு கண்ணு. உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்து வரட்டுமா? உனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாமா? அம்மா போமா. இல்ல கண்ணு, அம்மா உனக்கு பிடிக்குமேன்னு. இப்படி போறியா இல்லையா? இல்ல இருக்கிற கோத்த ஓமல காமிச்சிருவேன். ஏன் கண்ணு, இவ்ளோ அழகா குளிச்சுட்டு திருநீர் வச்சுட்டு வந்தியே, அங்கேயே இந்த பேப்பரையும் கிழிச்சு போட்டுட்டு வந்திருக்கலாம்ல. சரி, நான் போறேன். நான் போய் அப்புறமா உனக்கு பணியாரம் எடுத்துட்டு வரேன். போயிடுமா. சரி சரி, அம்மா போறேன். அப்புறமா வரேன். என்ன சீனியர், ஏன் புது பொண்ணு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கீங்க? ஐலி, அது வந்து நான் சீனியர், உங்களை இப்படி பார்க்க செம்ம காமெடியா இருக்கு. தயவு செஞ்சு நார்மலா பேசுங்க. ஐலி, அது சீனியர், நம்ம சீஃப் கால் பண்றாரு. எஸ் சார். எடி, ஒரு முக்கியமான விஷயம். எஸ் சார். அந்த வர்மா இப்போ சென்னையில் இருக்கிறதா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இத்தனை நாளா இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது சார், ஆனா நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இத்தனை வருஷமா என் அம்மா மேல பட்ட கலங்கத்தை நான் துடைக்கணும். அதுக்கு நான் அந்த வர்மாவை பிடிக்கணும். ஏடி, கண்டிப்பா அது நடக்கும். அந்த வர்மா சென்னையில இல்லாமலே இத்தனை வேலைகளை செஞ்சிருக்கான். இப்போ அவனே இங்க வந்திருக்கான்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் நிறைய பண்ணுவான். இதுக்கு முன்னாடி அவன் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் சார், ஆனா இதுக்கப்புறம் அவன் நினைக்கிறத நடக்க விட மாட்டேன். இதுக்கப்புறம் இந்த ஊரே நம்ம வர்மா சார் கோட்டடா. இப்ப அந்த வர்மா எங்க இருக்கான்? இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஃபர்மேஷன் வரும்னு சொல்லிருக்காரு. அப்ப நம்ம கையால தான் சாகணும்னு அவன் தலையில எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சீனியர், நீங்க என்கிட்ட என்ன வேணாலும் கேளுங்க, ஆனா அந்த வர்மா விஷயத்துல மட்டும் பங்கு கேட்காதீங்க. அந்த வர்மாவை புடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி தர போறியா? சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி எங்க அம்மா மேல இருக்கிற கலங்கத்தை துடைக்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த வர்மாவை ஏன் கையால என்கவுண்டர் பண்ணணும். ஐலி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். எங்கேயோ இருந்துகிட்டு இங்க எல்லா வேலையும் பண்றான்னா அப்ப இங்கிருந்து அவனுக்கு வேலை செய்ய ஒருத்தன் இருக்கான்னு தானே அர்த்தம்.
அந்த வர்மாக்கு வேலை பார்க்கறது யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். அந்த வர்மாவும் சரி, அந்த வர்மாக்கு வேலை பார்க்கறவன் எவனா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரோட பேரும் என்னோட துப்பாக்கியில இருக்கிற புல்லட்ல தான் எழுதிருக்க. ஒருத்தனையும் விட மாட்டேன். இப்ப எதுக்கு கால் பண்ணீங்க? எல்லாம் நாளைக்கு முடிக்க வேண்டிய வேலை சம்பந்தமா தான். இல்ல நாளைக்கு நான் ரெடியா இருப்பேன். நீ இந்த வர்மா வளர்க்குற அடிமை நாயின்றதை மறந்துடாத. நம்ம காலேஜ் குரூப்ல அலுமினி மீட்டுக்கு பிளான் பண்ணி மெசேஜ் பண்ணிருக்காங்க. பாத்தியா? பார்த்தேன். உனக்கு அங்க வரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்ன? என்ன பேசுறீங்க சீனியர்? கபிலன் பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா?